Hi guys, welcome to Eezytutorials. இந்த வீடியோல நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுக்கு Prim's algorithm மெத்தட் மூலமா ஒரு சால்வ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ இதான் கொஸ்டின். இந்த கிராஃபுக்கு நீங்க ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கிரியேட் பண்ணணும் யூசிங் Prim's algorithm. ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா எல்லா வேர்டிசஸும் எட்ஜஸ்னால கவர் ஆயிருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற எட்ஜுக்கு மினிமம் வெயிட்டேஜ் இருக்கணும். ஸோ டோட்டலாக அந்த எட்ஜ் வெயிட்டை நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க என்டையர் கிராஃப்க்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணீங்க, சம் அப் பண்ணீங்கன்னா மினிமம் நம்பர் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு ட்ரீ தான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ அது Prim's algorithm மூலமா எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ நோட்ஸ், ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜென்ரல் புக்ஸில் ரொம்ப ரேர் புக்ஸில் தான் இந்த மாதிரி ட்ரீ நோட்ஸ், ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரீ நோட்ஸ் அண்ட் ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் வச்சு இந்த டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். டேரெக்டாக இந்த டேபிள் மட்டும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ Prim's algorithm ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். வேர்டெக்ஸ், நோன், டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் பார்ட் பிவின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்டெக்ஸில் என்னென்ன வேர்டெக்ஸஸ்லாம் இருக்குது, ABCDEF. ஸோ அது எல்லாமே இருக்குது. நோன் அப்படின்னா நீங்கள் அந்த நோடை நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா அது நோன். ஸோ அந்த நோடோட டிஸ்டன்ஸ் என்ன, அடுத்த மினிமம் டிஸ்டன்ஸ், மினிமம் எட்ஜ் அந்த நோடுக்கு என்ன இருக்குது, அந்த நோடோட கனெக்ட் ஆகிருக்கிற மினிமம் எட்ஜ் அது அதோட நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் வேர்டிசஸ் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் போடணும். ஸோ இதுதான் இந்த டேபிள். இந்த டேபிளை டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ட்ரீ நோட்ஸ், ஃப்ரிஞ்ச் நோட்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் நம்ம நோன் ஆக்குறோமோ, நோன் 0ன்னு ஃபஸ்ட் இனிஷியலாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே ட்ரீ நோட்ஸில் இல்லை. ஸோ எந்த நோடை எடுத்து நீங்கள் இந்த ட்ரீ நோட்ஸ்குள்ளே போடுறீங்களோ அதோட நோன் வேல்யூ 1 ஆக்கணும். அப்புறம் அதோட கனெக்டராக இருக்க நோட்ஸ் எல்லாமே ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் தான். ஸோ ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் எல்லாத்தையுமே இதில் அப்டேட் பண்ணணும். அதோட டிஸ்டன்ஸும் அதோட நெக்ஸ்ட் நோடை இந்த ட்ரீ நோடில் இருக்கிறதா நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு நோடாக ஃப்ரிஞ்ச் நோடில் எது மினிமலாக இருக்கோ, மினிமல் வெயிட்டேஜ் இருக்கோ அதை ட்ரீ நோட்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ப்ராப்ளம் பார்க்க உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த டேபிளில் வேர்டெக்ஸ், நோன், டிவி, வின்னு போட்டு வச்சாச்சு. ஏலேருந்து எஃப் வரைக்கும் வச்சுருக்கிறேன். எல்லா நோட்ஸுக்கும் நோன் 0ன்னு வச்சுருக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது சோர்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எது ஃபஸ்ட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஜென்ரல் ப்ராக்டிஸ். நீங்கள் வேறு நோட்ஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நோன் அடுத்த ஸ்டெப்பில் நான் ஏவை 1ன்னு மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு அதை தவிர மிச்சம் எல்லா நோட்ஸுக்குமே டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏவை நான் நோன்னு மாற்ற போகிறேன். ஸோ நான் ஏ நோன்னு மாற்ற போகிறேன்னா ஏன்னா அதுதான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் இருக்குது, எஸ்ன்னு எதுவுமே இல்லைங்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரீ நோட்ஸ்குள்ளே ஏ அப்படின்னு கொண்டு வரேன். இப்போது ஏ நோன் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா 1ன்னு மாற்றணும். நோனோட வேல்யூ 0 இது அப்படியே தான் இருக்கும். இப்போ ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் அப்படின்னா கனெக்டட் நோட்ஸ்னு அர்த்தம். ஏயோட எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, BFE along with their edges 3, 7, 4. இது அப்படியே இந்த ஃப்ரிஞ்ச் நோட்ல நீங்க போடணும். BEF. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் டேபிள்ல நோன் இதை நம்ம இன்னும் விசிட் பண்ணல. ட்ரீ நோட்குள்ள நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் நோனை 1ன்னு மாற்றணும். ஸோ நோன் எல்லாத்துக்குமே 0 தான் இருக்கும். ஏ மட்டும்தான் இப்போ விசிட் பண்ணியிருக்கீங்க, அதனால ஏக்கு மட்டும் நோன் 1. இப்போ BEF இது மூணுக்கும் டிஸ்டன்ஸ் பிக்கு 3, ஈக்கு 4, எஃப்க்கு 7. ஸோ 3, 4, 7 எது மூலயமா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு, ஏ மூலயமா. அப்போ ஏ இதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த டேபிளை அடுத்தது அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எல்லா நோட்ஸும் நோன் 1 வர வரைக்கும் இந்த டேபிளை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு அத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ ஏ தான் இது பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு நோடாக நீங்கள் இது பண்ணணும். ஸோ அடுத்த எந்த நோடை நான் நோனாக மாற்றுறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரிஞ்ச் நோட்ஸில் எதுக்கு மினிமல் எட்ஜ் வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில் பிக்கு தான் எட்ஜ் வெயிட் 3 இருக்குது. ஏன்னா இதுக்கு 7, இதுக்கு 4. ஸோ பிக்கு தான் மினிமல் எட்ஜ் வெயிட் இருக்குது. அப்போ நான் அடுத்தது ஃப்ரிஞ்ச் நோட்குள்ளே ஃப்ரிஞ்ச் நோடில் இருக்கிற பியை ட்ரீ நோடுக்கு கொண்டு போகிறேன். ஸோ நான் ட்ரீ நோட் கொண்டு போயிட்டேன்னா பியை நோனாக மாற்றிடலாம். அதான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் பியை வித் த எட்ஜ் வெயிட்டோடய நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஸோ நான் இங்கே கொண்டு போயாச்சு.
பியை நோன்னு நான் மாற்றிட்டேன். இப்போ அந்த பழைய ஸ்டெப்பில் இருக்கிற அதே ஃப்ரிஞ்சஸ் இஎஃப்குரிய ஃப்ரிஞ்சஸ் அப்படியே நான் வச்சுருக்கிறேன். 7 4 FE இது அப்படியே தான் வச்சுருக்கணும். இப்போ பி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பியை பார்த்தா பியோட கனெக்ட் ஆகிருக்கிறது ஏ, அது ட்ரீ நோட்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதை பற்றி கவலை இல்லை. அது போக இருக்கிறது சிஎஃப். அப்போ சிஎஃப் அலாங் வித் வெயிட்ஸ் எழுதிக்கிறோம் 5 and 8. ஸோ இப்போ டூப்ளிகேட்ஸ் இந்த ஃப்ரிஞ்ச் நோட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இருக்குது. சி 1 டைம் தான் இருக்கு, இ 1 டைம் தான் இருக்கு, எஃப் ஏவோடையும் கனெக்ட் ஆயிருக்கு, பியோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுல எது மினிமல்னு பார்க்கணும். எது மினிமமா இருக்கு, ஏவோட கனெக்ட் ஆயிருக்கிறது தான் மினிமமா இருக்கு. அப்படின்னா இதே நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அப்டேஷனும் எஃப்க்கு செய்ய தேவை இல்லை. ஆனா இப்போ நம்ம சியை வந்து புதுசா இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப சி வந்து 0, சியோட டிஸ்டன்ஸ் வந்து 5, எது மூலயமா, பி மூலயமா. ஸோ பி இந்த ஒரு அப்டேஷன் டேபிளில் மேக் அவுட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த இருக்கிற ஃப்ரிஞ்ச் நோடில் ஒரு நோட ட்ரீ நோடாக மாற்றணும். ஸோ இதில் இருக்கிறதுலே மினிமம் வந்து 4 5 7 இது 3ல் 4 தான் மினிமல். அப்போ 4 வந்து ஈயோட எட்ஜ் இருக்குது. அப்போ ஈயை தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ரீ நோடாக நம்ம எடுக்கணும். ஸோ ஏ கூட ஆல்ரெடி பி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏயோட எஃப் கனெக்ட் ஆகிருக்கு, பியோட சி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஃப்ரிஞ்சஸ் எல்லாம் மாற்றவே கூடாது. புதுசாக ஈயை நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஈயோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஏ, அது ஆல்ரெடி ட்ரீ நோட்லேயே இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரிஞ்சில் கொண்டு வர தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா எஃப்பும் டியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எஃப்போட வேல்யூ 5, டியோட வேல்யூ 2. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் ஈயை புதுசாக உள்ளே கொண்டு வந்ததுனால ஈயோட நோன் வேல்யூவை 1 அப்படின்னு நீங்கள் மாற்றணும். ஸோ இப்போ புதுசாக நீங்கள் 2 எட்ஜ் கொண்டு வந்திருக்கிறீங்க டிஎஃப். இப்போ டிஎஃப் டூப்ளிகேட்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க, எஃப் டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது எஃப் புதுசாக நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற எஃப்போட வெயிட் தான் 7 விட 5 கம்மி. அப்போ இந்த இதுதான் கம்மியாக இருக்குது. அப்போ ஏயோட கனெக்ட் ஆகிருக்கிற எஃப்பை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த ஈயோட இருக்கிற எஃப்பை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இப்போ நீங்கள் சேஞ்சஸ் மேக் அவுட் பண்ணியிருக்கிறீங்க. எஃப்டி இந்த 2 நோட்ஸையுமே, இந்த 2 ஃப்ரிஞ்சஸையுமே அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ மெத்தட் என்ன அப்படின்னா, ட்ரீ நோட்குள்ளே நீங்கள் எந்த நோடை கொண்டு வரீங்களோ அதுக்கு நோன் வேல்யூ 1ன்னு மாற்றணும். ஃப்ரிஞ்சஸ் நோடில் எழுதணும். அந்த எதை நோன்னு மாற்றினீங்களோ அதோட ஃப்ரிஞ்ச் நோட், அதாவது நெய்பர்ஸ் எழுதணும். டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும். ஸோ டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஃப்ரிஞ்சஸ் அவைலபிளாக இருக்கோ அதை இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல போன ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எஃப் ஃப்ரிஞ்சில் ஒரு ஃப்ரிஞ்ச் வந்து டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தடவை பழைய ஃப்ரிஞ்ச் ஏ தான் டிஸ்கார்ட் ஆயிருக்கே தவிர புது ஃப்ரிஞ்ச் வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போ எஃப்ல வந்து 5 7 இருந்ததுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடணும், 5ன்னு போட்டு ஏக்கு பதிலாக ஈ நீங்கள் மாற்றிடணும் இந்த அப்டேஷன். அதுக்கப்புறம் டி. ஸோ டிக்கு வந்து 2ங்கிற எட்ஜு இ மூலயமா இருக்குது. ஸோ வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டெப்பில் எது மினிமல்னு பார்க்குறோம். 7 5 2 இதில் 2 தான் மினிமல். ஸோ நான் வந்து 2 வந்து டி வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ நான் டியை ட்ரீ நோட்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். டி எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இ கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எது கூட கனெக்ட் ஆகிருக்கோ அது அப்படியே தான் எழுதணும். ஸோ ஏபிஇ பழைய நோட்ஸு ட்ரீ நோட்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே ஈலேருந்து டி கனெக்ட் ஆகிருக்கு, அது அப்படியே எழுதியாச்சு. ஸோ ஃப்ரிஞ்சஸாக பழைய ஃப்ரிஞ்சஸ் காப்பி பண்ணிக்கணும். இப்போ ஏல டிஸ்கார்ட் ஆயிடுச்சு, அப்போ ஃப்ரிஞ்சே கிடையாது. பியில் வந்து சி கனெக்ட் ஆகிருக்கு, ஈல வந்து எஃப் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சிஎஃப் அதை அப்படியே எழுதிக்கணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து டிஏ 1ன்னு இந்த ஸ்டெப்பில் மாற்றிருக்கிறோம். ஓகேயா? இப்போ டியோட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் பார்க்குறேன். சிஎஃப்இ இதில் இ வந்து ட்ரீ நோட்குள்ளே இருக்குது, அதனால அதை விட்டுடலாம். ஸோ ட்ரீ நோட்ல இல்லாமல் டியோட கனெக்ட் ஆகிருக்கிறது சி அண்ட் எஃப். ஸோ சி அண்ட் எஃப் அலாங் வித் தேர் வெயிட்ஸ் நம்ம எழுத போகிறோம். இப்போ சிஎஃப் இது ரெண்டுமே டூப்ளிகேட்ஸாக இருக்குது. இதில் வந்து எது மினிமலோ அதை வச்சுக்கணும், மேக்ஸிமமாக டிஸ்கார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ சியை பார்த்தீங்கன்னா டியோட சி தான் வந்து மினிமலாக இருக்குது, 4ன்னு இருக்குது. பியோட கனெக்ட் ஆகிருக்கிற சிக்கு 5ன்னு இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற எஃப்க்கு 8 இருக்குது, பட் பழைய எஃப்க்கு 5 தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து பழசை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம், புதுசை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் எதுக்கு வரும், உங்களோட ஃப்ரிஞ்சஸில்
எஃப்ஐ நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்க, பழசே தான் ரீட்டைன் பண்ணுறீங்க. ஆனால் சியை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ சியில் வந்து பழைய வேல்யூ பி இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ டின்னு நீங்கள் மாற்றிக்கிறீங்க. டி மூலயமா உங்களுக்கு 4 தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த சேஞ்சஸ் மேக் அவுட் பண்ணுறீங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதில் எதை வந்து நம்ம ஃப்ரிஞ்ச் நோட்லேருந்து ட்ரீ நோட்க்கு மூவ் பண்ண போகிறோம்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 5, 4, 8 இதில் 4 தான் மினிமலாக இருக்குது. அதனால நான் 4 ஃப்ரிஞ்ச் நோடுக்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ 4 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, சி. ஸோ சியை நான் இங்கே மூவ் பண்ண போகிறேன் ட்ரீ நோட்குள்ளே. ஸோ டியோட சேர்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே டியிலேருந்து சி இங்கே மூவ் பண்ணியாச்சு. இப்போ பழைய இதில் ஃப்ரிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஈயோட எஃப் கனெக்ட் ஆகிருக்கு. இது டிஸ்கார்ட் ஆயிடுச்சு, இதுவும் டிஸ்கார்ட் ஆயிடுச்சு, சி வந்து உள்ளே போயிடுச்சு. அப்போ எஃப் மட்டும்தான் பழைய இதில் ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் இருக்குது. ஸோ ஈயோட கனெக்ட் ஆகிருக்கிற எஃப் மட்டும் பழசில் இருக்குது. இப்போ புதுசாக வந்து சி வந்து நீங்கள் ட்ரீ நோட்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போனா என்ன பண்ணணும், சியை நோனுன்னு மார்க் பண்ணணும், 1ன்னு மார்க் பண்ணணும், சியோட நோனா. இப்போ சியோட ஃப்ரிஞ்சஸ் பார்க்குறோம். ஸோ சியோட ஃப்ரிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பி, அது ட்ரீ நோட்ல இருக்கு. ஸோ எழுத தேவையில்லை. அடுத்தது எஃப், இது ட்ரீ நோட்ல இல்லை. அடுத்தது டி, இது ட்ரீ நோட்லேயே இருக்கு. அப்போ ஒரே ஒரு ஃப்ரிஞ்ச் தான் எஃப், அது 6. இப்போ 2 எஃப் இருக்கு. இப்போ டூப்ளிகேட்ஸை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணணும். 2ல் எது மினிமமாக இருக்கு, பழைய எஃப் தான் மினிமலாக இருக்கு, புதுசு வந்து அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் புதுசை டிஸ்கார்ட் பண்ணிடலாம், பழசையே நீங்கள் ரீடைன் பண்ணிடலாம். ஸோ புதுசை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஃப்ரிஞ்சஸ் அப்டேட் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ இந்த டேபிள் போன ஸ்டெப்புக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், சியை வந்து நோன்னு மார்க் பண்ணியிருக்கிறீங்க. இது ஒன்று தான் நீங்கள் பண்ண சேஞ்ச். ஸோ இப்போ அடுத்தது இதில் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா, இல்லை, ஒரே ஒரு நோட் தான் இருக்குது, அது எஃப். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரிஞ்ச் நோட்குள்ளே கொண்டு போய்க்க வேண்டியதான். ஸோ எஃப்ஐ நோன்னு நீங்கள் மாற்ற வேண்டியதான். ஸோ அதுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இப்போ எல்லா நோட்ஸுமே வந்து ட்ரீ நோட்ஸ்குள்ளே போயாச்சு. இதுதான் உங்களோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இதுதான் உங்களோட ஃபைனல் அப்டேட்டட் டேபிள். இப்போ இது அப்படியே நீங்கள் விடக்கூடாது. கொஸ்டினில் உங்களுக்கு எந்த மாதிரி வேர்டிசஸ் பொசிஷன் இருந்தோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரீயை ரீட்ரா பண்ணிடணும். ஸோ ABEFCD இது அந்தந்த பொசிஷனில் எழுதிக்கிறான். ஸோ ஏலேருந்து பிக்கு எட்ஜ் இருக்குது, ஈக்கு எட்ஜ் இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 அந்த 5 எட்ஜஸை இந்த இடத்துல நீட்டாக ரீட்ரா பண்ணிடுங்க. இதே கிராஃப் தான், இந்த கொடுத்துருக்கிற பேட்டர்ன் படி ரீட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அப்பீலிங்காக இருக்கும் ஆன்சர். ஸோ இந்த ஃபைனல் டேபிள் அப்டேஷனும் இந்த ரீட்ரா பண்ண மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயும் தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் க்ருஸ்கல்ஸ் அல்காரிதம் வந்து இதை விட ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கும். க்ருஸ்கல்ஸ் அல்காரிதம் படி நீங்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபைனலாக இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் க்ருஸ்கல்ஸ் அல்காரிதம் நெக்ஸ்ட் லெக்சர் சீரிஸில் இதே ப்ராப்ளத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஆன்சரையும் இதோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ப்ரிம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் க்ருஸ்கல்ஸ் வந்து ரொம்ப மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரஃப் ஒர்க்கில் க்ருஸ்கல்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் சேமாக வருதா அப்படின்னு ஒரு தடவை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சம்மே 8 மார்க்ஸ், சின்ன சம்மாக இருந்தால், பெரிய சம்மாக இருந்தால் 16 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஸோ என்டையர் 16 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சு ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி வெறும் டேபிள் மட்டும், இந்த டேபிள் தான் ஆக்சுவலாக வந்து நிறைய டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெறும் டேபிள் மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரீ நோட்ஸ், ஃப்ரிஞ்ச் நோட்ஸ் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ப்ராப்ளம் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் சீரிஸில் க்ருஸ்கல்ஸ் பாருங்கள். Stay tuned to Eezytutorials. Like, share, subscribe and comment to Eezytutorials. Thanks for watching.